காஃபி? அக்ஷயா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம 2 பேர் கல்யாணம் ஆனது என் தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எங்கே வரப்போகிற பொண்ணு அண்ணனையும் தம்பியும் பிரிச்சுடுவாங்கன்னு பயப்படுறான். அவன் கொஞ்சம் கோவக்காரன். முன்ன பின்ன ஏதாவது பண்ணானா நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க தம்பி என் தம்பி மாதிரி, புரியுதா? சரி, கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் விக்கி, இதுல மளிகை சாமான் எழுதிருக்கேன், கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்தா தெரியல, வெளியே போயினுங்களே, என்கிட்ட கொடுக்குறீங்க. சரிப்பா, நானே வாங்கிக்கிறேன். டேய் ஒன்னிடா, இந்தா உன்னைய தான் பார்க்குறாங்க. என்ன விடாம பார்க்குது? ஆமாண்டா நவீனே, நான் ஓடட்டும்னு அவங்கள இந்த பக்கம் ஏரியா பக்கமாக இருக்காது அவங்க. அப்புறம் மச்சா லேட்டாக கிசாவுக்கு மச்சா வாங்கி தெரியா? தம்பி, ஒரே ஒரு நிமிஷம். என்ன? இங்க பாருடா, உன்னையும் உன் அண்ணனையும் பிரிக்கிறது என்னோட குறிக்கோள் கிடையாது. நீ ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தான்டா படிச்சுட்டு இருந்த. இப்போ என்னதான் ஆச்சு உனக்கு? இப்போ காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட. உன் லைஃப்ல நீ என்னதான் பண்ணலான் இருக்க? நீ தம் அடிச்சிட்டு இருக்கே 4 பசங்களோட சேர்ந்து. அவங்களா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? நான் உன்னை மறுபடியும் காலேஜ் சேர்த்து விடுறேன். நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போக பாருடா. விக்கி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசியாச்சா? கிளம்பட்டுமா? விக்கி, உன்கிட்ட தான். டே விக்கி, கதவை துறடா. வரேன் வரேன். துற. யார் அது? என்ன வேணும்? யாரு? விக்கி இல்ல? விக்கிலாம் இல்ல. மச்சா, என்ன வேணும்னு கேக்குறேன்ல. டேய் விக்கி. டேய் விக்கி. டேய் வாடா. ஏய், நீ என்னடா இங்க வந்துக்கிறீங்க? கால் பண்ணிக்கலாம்ல, வந்து போல. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்டா. போடா வா. நீ இல்லைன்னு சொல்லி அண்ணி கதை விட்டுனுக்குதுடா. ஏய், கதவை தர சொல்றா. டேய் அண்ணா, கதவை தர. டேய் கதவை தரங்க. நீ கதவை தர. ஏய் 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 ஏய். டேய் அண்ணன்டா, அண்ணன்டா. பாத் போயிரல. நான் பாத்துக்கிறேன், போ. நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். போய் தூங்குங்க. பிரபா வாப்பா. என்னங்க, என்னாச்சு? வீட்டில் கண்டித்து வளர்த்துருந்தனா இந்த மாதிரி ஆயிருக்காது. சின்ன பையன் தானே செல்லம் கொடுத்து ஆஸ்தை நிறையா காட்டி வளர்த்துட்டேன். ஆனால் அவன் இந்த நிலைமையில வந்து நிற்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க? சின்ன பையங்க அவன். போக போக எல்லாம் சரியாயிடும். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் உங்களை விட பெரிய ஆளா வந்து நிப்பான். அதுக்கு நான் கேரண்டி. நீங்க கவலைப்படாம இருங்க. இப்ப நம்ம போய் தூங்குவோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாங்க. விக்கி, என்ன? இந்தாடா, உங்க அண்ணா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அவ கொடுக்க மாட்டானே இத. அண்ணா
என்னது இது? காசு அது தெரியுது. நீ கொடுக்க டேட்டா என்கிட்ட கொடு, அங்கிட்டு குத்து என்கிட்ட குத்து, சிம்பத்தியில் கிரியேட் பண்ணாத சரியா? ஏதோ நீ குத்து சொல்லி எடுத்துன்னு போற, நெக்ஸ்ட் டைம்ல அப்படி பண்ணாத. அக்ஷயா, சொல்லுங்க. என்ன அவன் ஏதோ பைசா குத்துன்னு சொல்லிட்டு போகிறான்? ஆமாம், அவனுக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்காது, அதான் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஏன் நீ கொடுத்தா வாங்க மாட்டான்? அவன் என்னைக்கு நான் கொடுத்து வாங்கியிருக்கான், இன்னைக்கு வாங்க போகிறான். சரிம்மா. நானும் சின்ன பசங்க போனா போதும் பார்த்துட்டே இருந்தா இவனுங்க அட்டகாசம் வர வர அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? ஏண்டா உனக்கு அறிவு இல்லை, எருமை மாதிரி வளர்ந்துருக்கே, சின்ன பையனுக்கு போய் ஊற்றி கொடுத்துருக்க. சின்ன பையனா அவன்? வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாது பாரு உனக்கு. இதே உன் தம்பியா இருந்தா ஊற்றி கொடுத்துருப்பியா? டேய் இதோ பாடுறா, கண்டிப்பாக ஊற்றி கொடுத்துருப்பேன். உன்னையெல்லாம் வீட்டில் சொல்லி வளர்த்துருந்தா இப்படி வளர்ந்துருக்க மாட்டேன். அப்போ நீ வந்து சொல்லிவிடு. ஆயிரத்தி ஐநூறு கண்ணிவிடுவாங்க. நீதான் அவனை கண்டிக்கணும். ஏங்க அவன் சின்ன பையங்க, அவனுக்கு நான் அண்ணி இல்லை, முதல்ல அம்மா. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவனே புரிஞ்சுக்க போறான். என்னங்க என்னம்மா? அங்க பாருங்க. விக்கி வாடாங்க. என்னடா திருன்னு நினைக்கிற? வாடா. நீ அடிச்சதெல்லாம் நேத்தே மறந்துட்டேன். வாமாமே. ஏய் நான் கூப்பிட்டு போயிட்டே இருக்கா?